இடது கை பக்கம் துண்டை போடுறாரு, இப்படி போடுறாரு, போட்டுக்கிட்டே இருக்காரு. சட்டை வலது கை பக்கம் கிழிஞ்சிருது தோள்பட்டைக்கிட்ட. அப்போ ஒரு மாதிரி இருக்குது. இந்த துண்டை தூக்கி வலது கை பக்கம் போட்டுறாரு. சட்டை முதலமைச்சர் சட்டை கிழிஞ்சிருக்கு, அது எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாம இந்த பக்கமே போட்டுக்கிட்டு இருந்த துண்டை தூக்கி இந்த பக்கம் போட்டுறாரு. அவரும் முதலமைச்சர் வந்திருக்கிறார். வாரம் ஒரு முறை தான் அசைவம், அது ஒரு முட்டை தான். யாராவது ஒரு நண்பர் வந்து அவருக்கு ஒரு முட்டையை வைத்துட்டால் அடுத்த வாரம் அந்த ஒரு முட்டையும் முதலமைச்சர் கிடையாது. இப்படியெல்லாம் நமது தாத்தாக்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் நம்ப மறுப்பார்கள் இந்த தலைமுறை பிள்ளைகள். ஒரு வகையில் பார்த்தால் பைத்தியக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏன்னால் இன்றைக்கு ஒவ்வொருத்தனும் எத்தனை லட்சம் கோடி பணம் வைத்திருக்கிறான் என்று எண்ணி முடிப்பதற்குள் நாம இறந்து விடுவோம். அவ்வளவு கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். இன்னொரு தாத்தா ஜீவானந்தம், பொது உடைமை தத்துவத்தினுடைய போராளி. சேலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு முடிச்சு சென்னைக்கு வரணும். வந்து தொடர் வண்டி நிலையத்தில் இறங்கும்போது தோழர்கள் வந்து வாங்கன்னு கூப்பிடும்போது தேநீர் சாப்பிடலாமா, டீ குடிக்கலாமா, குடிக்கலாம், குடிச்சிடுறாரு. இன்னொரு டீ சொல்லுங்கள். என்ன ஏன் பசி, சாப்பிடல அப்படின்னு. சாப்பிடலையா அப்படின்னு. தோல்ல என்ன மூட்டை பணம் அப்படின்னு. ஏன் சாப்பிடலன்னு கேட்குறாங்க. காசு இல்லைன்னு. தோல்ல என்ன மூட்டை பணம், அந்த பணம் இருக்கே எடுத்து சாப்பிட்டுருக்கலாம். ஐயோ அது தோழர்கள் கட்சிக்கு கொடுத்த காசு, அதை எடுத்து நம்ம சாப்பிடலாமா? இன்னைக்கு இருந்தா மொத்த மூட்டையும் ஆட்டையை போட்டு வீட்டுக்கு போயிருப்பான். யாரு கேள்வி கேட்க போற? எப்படிப்பட்ட நேர்மையாளர்கள் வாழ்ந்த நிலம்னு பாரு. இன்னொரு பாட்டை வாவு சிதம்பரனார், பெரும் செல்வந்தன், தாத்தா வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர். அன்றைக்கு தேதியிலே ஒரு முறை நேர்நிக்க பல ஆயிரம் ரூபாய்களை தொகையாக வாங்கியிருக்காரு. அன்னைக்கு எல்லா சொத்தையும் வித்துவிட்டு நாட்டின் விடுதலைக்கு போராடிய பெருந்தகை. மாடு இழுக்க திணறுகிற செக்கை மனிதன் இழுத்தான் மண்ணின் விடுதலைக்கென்றால் உன்னால் நம்ப முடியுதாவார். எல்லா சொத்தையும் இழந்து விட்டு வறுமையிலே இறுதி காலத்தில் ஊராக மண்ணனை வித்து வாழ்ந்தான் என்பதை யாராவது தமிழீழம் தலைமுறையினர் நினைவில் வைத்திருக்கிறீர்களா என்று பாருங்கள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரின்னு வச்சுட்டுக்கிற நீ, அது இன்னைக்கு மத்திய அரசு சொத்தாய் போச்சு. என்எல்சியில் 299 பேர் வேலைக்கு எடுக்கிறான். ஒருத்தங்கூட தமிழன் இல்லை, கேட்க நாதி இல்லை. இந்த நாதியற்ற பயமக்கள் இந்த கேடு கட்டவனுக்கு ஓட்டு போட்டு நிற்கதியா நிற்குது. 500 ஏக்கர் சொந்த நிலம். நம் தாத்தா ஜம்புலிங்கம் முதலியார் சொந்த நிலம். நிலத்திலே கிணறு தோண்டுகிறார். கருப்பா ஏதோ வருகிறதை எடுத்துக்கொண்டு போய் அன்றைய முதலமைச்சர் காமராஜர் இடத்துல, காமராஜர் ஏதோ வருது பாரு கருப்பா, என்ன ஆய்வு செய்தால் அது நிலக்கரி. அது நம்ம இடத்துல இருக்கிற விட சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரு அவர்கிட்ட இருந்தா நாட்டுக்கு நல்லது நடக்கும். 500 ஏக்கர் சொத்தை பொது சொத்தாக மாத்தியவன் நம்முடைய தாத்தா ஜம்புலிங்கம் முதலியார். அப்படிலாம் இன்னைக்கு இருக்கா? 500 ஏக்கரை தன் சொத்தாக ஆட்டை போட்டுக்கிற சேட்டக்காரங்க தான் இன்னைக்கு அரசியல் இருக்காங்க. இவர்கள் வழியிலே அயோத்திதாச பண்டிதர் தாத்தா, ரெட்டமலை சீனிவாசன், இந்த முன்னவர்களின் வழியிலே நாம் வரோம். தன்னலமற்ற பொது உடைமை போராளி தாத்தா சிங்காரவேலர் வழியிலே நாம் பயணிக்கிறோம். இந்த அரசியல் கட்சி தலைமைகளை பார்த்து நம்ம வந்தோம் நினைக்கூடாது. யாரு? கருணாநிதி ஐயா, எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா அவர்களை பார்த்து நாம் அரசியலுக்கு வரல. யாரை பார்த்து வந்திருக்கேன்? நான் யாரை பார்த்து வந்திருக்கேன்? நாம் வீழ்ந்தாலும் சரி, நம் இனம் எழுந்தால் போதும். நான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும். இந்த கோட்பாட்டை கொண்ட உலகத்தின் மாபெரும் புரட்சியாளன் பிரபாகரன் அவன் வகுத்து தந்த கோட்பாட்டை பார்த்து இந்த களத்திலே வந்தோம். உயிர் உன்னதமானது, நான் அறிவேன். ஆனால் அந்த உயிரினும் மேலானது என் இனத்தின் உரிமை. என் உயிரை இழக்கலாம், தனிப்பட்ட எனக்கான இழப்பு. என் உரிமையை இழப்பது என்பது தமிழ் தேசிய இனத்திற்கான இழப்பு. எனவே உயிரினும் மேலானது என் இனத்தின் உரிமை. இந்த கோட்பாட்டை கொண்டு நின்ற தலைவனின் வழியிலே இங்கே அரசியல் செய்கிறோம். யாருக்கு செய்கிறோம்? எங்களுக்கும் பின்னே வருகிற என் தம்பி தங்கைகளுக்கு, அவர்களின் சந்ததியினருக்கு நிற்கிறோம். உலகம் முழுமைக்கும் இப்படித்தான் புரட்சிகர விதைகள் விதைக்கப்பட்டது. ஓசோ சொல்லுகிறான், இரு கைகள் நிறைய விதைகள், நான் விதைத்துக் கொண்டே இருக்கிறேன், எவ்வளவு முளைக்குதோ முளைக்கட்டும் என்று. ஒற்றை மகன் 14 ஆண்டுகளில் விதைத்ததிலே 36 லட்சம் விதைகள் முளைத்திருக்கிறது.
இதை 66 ஆக்குவது, 1 கோடியை 26 ஆக்குவது என்பது சாத்தியமில்லை என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. நீங்கள் சீன புரட்சியாளன் மாசேத்துங் இது போல பேசிக் கொண்டிருக்கையில் எனக்கு எழுதாத வெள்ளைத்தாள்களை தாருங்கள்ங்கிறான். எல்லோரும் எழுதி எழுதி வைத்ததில் நான் எவ்வளவு ஆக சிறந்ததை எழுதினாலும் அது தெரியாது, அது புரியாது. எல்லோரும் கிறுக்கி வைத்த இடத்தில், அந்த இடத்தில் நான் எவ்வளவு அழகாக எழுதினாலும் புரியாது. அதனால் எழுதாத வெள்ளைத்தாள்களை தாருங்கள், நான் ஆக சிறந்த ஒன்றை எழுதப் போகிறேன் என்றான். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் என் ஆத்தாளப்பன் தாத்தா பாட்டிக்கு செய்யவில்லை அந்த அரசியலை, எனக்கும் பின்னே வருகிற என் தம்பி தங்கைகளுக்கு செய்கிறேன். ஊழல், லஞ்சம், மது, மத போதை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம் இது ஏதும் அண்டாத பெரும் நெருப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகள் வளர்ந்து வாழ்ந்து வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் நெஞ்சுக்குள் இந்த நல் விதைகளை தூவுகிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள், நம்முடைய பெரும்பாவளன் பாட்டன் பாரதி ஓடி விளையாடு அப்பா, ஓடி விளையாடு தாத்தா அப்படிலாம் பாடலையே. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு தான் சொன்னான். கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தை வையாதே பாப்பா. குழந்தைக்கு தான், சின்ன பாப்பாவுக்கு தான் பாடுறான். அதே பாரதி சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையோர் மேலோர்னா. ஏன் அது அப்பாவுக்கு பாடல, அம்மாவுக்கு பாடல? அது பயனில்லை. இது பதறாகிவிட்டது. அடுத்த தலைமுறையாவது நல்ல மணிகளாக வளர்த்து வார்த்து எடுப்போம் என்கிற நோக்கத்தில் தான் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் பதருக்குள் நெல்மணிகளை தேட வந்தவன் அல்ல, நானே உழுது விதைத்து அறுவடை செய்து நல்ல நெல்மணிகளை பொறுக்க வந்தவன், எடுக்க வந்தவன். அதனாலதான் இவ்வளவு மெதுவாக 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 ஏறி ஏறி போக காரணம். பட்டறையிலே வைத்து, கொல்லம் பட்டறையிலே வைத்து எப்படி ஈட்டியை, வேலை, வாளை அடித்து செதுக்குவார்களோ அப்படி என் கொள்கை பட்டறையில் வைத்து எண்ணற்ற கொள்கையாளர்களை, என் தம்பி தங்கைகளை வடித்து வார்த்து உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்கு பின்னாடி வந்த நம் தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அதற்கு முன்பு நம்முடைய புரட்சி பாவலர், எல்லோரும் இளைய தலைமுறை பிள்ளைகளையே குறிவைத்து பாய்ந்தார்கள். நம் தாத்தா பட்டுக்கோட்டை தூங்காதே அப்பா தூங்காதே, தூங்காதே அம்மா தூங்காதே, தூங்காதே தாத்தா தூங்காதேன்னு பாடலையே, பாடல. தூங்காதே தம்பி தூங்காதே. இங்கே நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். தம்பிக்குத்தான் பாடினர். திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, குழந்தைக்கு தான் பாடுறான். வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே. அவனுக்கு எவ்வளவு கனவு இருந்தா பாருங்க. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா பதுக்குற நோக்கம் ஒதுக்குற நோக்கம் இருக்காது. இதுதான் வரி. இது எத்தனை தடவை ஒரு பாடலாசிரியர் எழுதியிருப்பார், எத்தனை தடவை ஒரு இசையமைப்பாளர் அந்த கருத்தை வலியுறுத்தணும்னு ஐயா எம்ஜிஆர் அவர்கள். நீ நல்லா கொஞ்சம், உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, திருப்பி திருப்பி 4 முறை. உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா பதுக்குற நோக்கம் இருக்காது, ஒதுக்குற நோக்கமும் இருக்காது.
அந்த கருத்தை திரும்ப திரும்ப வருங்கால தலைமுறைக்கு ஆழ்மனதில் ஆழ பதிய வைக்க வேண்டும் என்று அவ்வளவு பொறுப்புணர்வோடும் அக்கறையோடும் நம் முன்னவர்கள் எழுதி வைத்தார்கள், பாடி வைத்தார்கள் என்பதை என்னிலும் இல்லை என் தம்பி தங்கைகள் கவனிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளமாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஏன் அமைச்சர்களை எல்லாம் கூட்டி வைத்து பேசவில்லை? ஏன் மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைக்கவில்லை? ஏன் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அழைத்து பேசியிருக்கலாமே? தமிழ்நாட்டுக்கு வந்தால் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களோட நான் கொஞ்சம் பேசணும், அது பயனில்லை தெரியும் அவருக்கு. அதனால என்ன பண்ணார்? பள்ளிக்கூட மாணவர்கள், கல்லூரி மாணவர்களிடத்திலே சென்று சென்று பேசியதற்கு காரணம் அடுத்த தலைமுறையை தயார் செய்வது ஒன்றுதான். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும், உண்மையும் நேர்மையுமாக நல்ல ஆட்சியை மலரச் செய்ய முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். அதே நம்பிக்கையில் தான் உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்திலே நிற்கிறோம். ஒரு செடி உழவர்குடி மக்கள், விக்கிரவாண்டியில் அதிகமாக வேளாண்குடி மக்கள், நாம் எத்தனை செடியை அழித்து நிலத்திலே உரமாக போடுகிறோம்? கொளிஞ்சியை போடுகிறோம், அவரையை போடுகிறோம், எல்லாவற்றையும் போடுகிறோம். பல்வேறு தாவரங்களை சனப்பப்புள்ளை வளர்க்கிறோம், எல்லா ஆவாரங்களை வளர்க்கிறோம். வளர்த்து எல்லாத்தையும் கொண்டு போய் நிலத்துல போட்டு தண்ணியை பாய்ச்சி அதையெல்லாம் தண்ணிக்குள்ளே வைத்து ஊற வைத்து உழுது உரமாக்குகிறோம். இத்தனை செடிகளை அழித்து உரமாக்கினோம். ஏன்? ஒரு செடி நல்லா வளர்வதற்கு. அந்த ஒரு செடி நல்லா வளர்வதற்கு உரமாக விழுந்த மற்ற செடிகளை போல வருங்கால என் தம்பிதங்கள் வளமாக செழிப்பாக வாழ்வதற்கு உரமாக விழ வந்த பிள்ளைகள் தான் இந்த களத்திலே நிற்கிற தமிழ் தேசிய பிள்ளைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தன்னலம் என்று உண்டு, அது எங்கள் இனத்தின் நலன் மட்டும்தான். அறிவார்ந்த என் சொந்தங்களே, என் உயிருக்கினியே, என் உடன் பிறந்தார்களே, தம்பி தங்கைகளே, நானும் எந்தெந்த இடத்திலெல்லாம் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம்,